ஹோம்மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வேஸ்டான ஹார்பிக் பாட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ செய்கிறதுக்கு நான் உள்ளன் நூலும் ஒரு கட்டரும் ஒரு சிடி மார்க்கரும் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிடி மார்க்கரை வச்சு நான் இப்போ மார்க் பண்ணுற மாதிரியே ஹார்பிக் பாட்டில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டரை வச்சு கட் பண்ண வேண்டியதான். நீங்கள் நம்ம சேனலை பார்த்து நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸாக இருக்கட்டும், அப்புறம் மேட் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் நம்ம சேனலில் பார்த்து எந்த கிராஃப்ட் செஞ்சாலுமே அதோட இமேஜை எனக்கு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க. அந்த இமேஜஸை நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். இது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட்டரை வச்சு கட் பண்ண வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம். ஸோ 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கப்புறமா நான் கிவ் அவேஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதுக்கான ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது சென்டரில் நம்ம மார்க் பண்ண அளவுக்கு நம்ம இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா காமிச்சா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண எக்ஸ்ட்ராஸை எடுத்துட்டோம். இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இதில் நான் உள்ளன் நூலை ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்க போகிறேன். உள்ளன் நூலுக்கு பதிலாக நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணலாம், ஃபார்ம் ஷீட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த கலர் செலோ டேப்ஸ் இருக்குது இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா மெத்தடை விட இந்த கலர் செல்லோ டைப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒட்டுறதுக்கு நம்ம டக்கு டக்குன்னு அதை முடிச்சிடலாம். நூல் சுற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம நூல் நான் இன்றைக்கி சுற்றிக்க போகிறேன். இதுக்கப்புறமா நம்ம செய்ய போகிற டெக்கரேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தான் சொல்லி காமிச்சிருக்கேன். நூல் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் அப்படின்றதுனால அந்த நூலை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளன் நூலை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஹார்பிக் பாட்டில் பீஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக சுற்றியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டேன். சுற்றினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பரை கட் பண்ணி விட்டுட்டு அதுலேயும் நம்ம அந்த ஹார்பிக் பாட்டிலோட பீஸில் சுற்றினா அதே உள்ளன் நூலை இந்த ஒயிட் கலர் பேப்பர் ஃபுல்லாத்தையுமே அந்த ரோலில் சுற்றிக்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வெறும் ஃபெவிகால் மட்டும்தான். நீங்கள் ஃபார்ம் ஷீட் அதெல்லாம் நம்ம அந்த ஃபெவிகால் ஹார்பிக் பாட்டில் பீஸில் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளூகன் இல்லைனா ஃபெவிபான் தேவைப்படும். அதுக்கப்புறமா நான் லைட்டாக ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி ஒரு குட்டி குட்டி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸை எடுத்து ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்டிக்ஸ்லேயும் ஒட்டிக்கலாம். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செஞ்ச இந்த கிராஃப்ட் நம்ம ஸ்க்ரீனுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனை நம்ம எப்போவும் கட்டி தொங்க விட்டுருப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு வித்தியாசமான ஐடியா தான் இது. ஸோ நான் எப்படி மாட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் மாட்டி விட்டுக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீன் கலருக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. இதிலே நீங்கள் ரொம்பவே அழகாக இன்னும் டெக்கரேஷன் அழகாக பண்ணலாம். உள்ளன் நூல் சுற்றுனதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட லேஸ் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீயூஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.